நாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முலைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைய இந்த விழாவின் தலைவர் ஐயா ராமச்சந்திரன் அவர்களே, தன்னுடைய அப்பாவினுடைய நினைவு நாளை எப்படி ஒரு வழிபாட்டரங்கமாக மாற்ற வேண்டும் என்று அறிந்து கொண்டு அது மாதிரி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய பாரதி அவர்களே, ஸ்ரீவித்யா அவர்களே, வந்திருக்கக்கூடிய மற்ற சான்றோர்களே, தாய்மார்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகரன் ஐயாவை பார்த்துருக்கிறேன், பேசியிருக்கிறேன், பழகி இருக்கிறேன். அதனால் எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை இன்றைக்கு இந்த குழந்தைகள் 2 பேரும் தந்திருக்கிறார்கள். ஐயா ரொம்ப சிறப்பாக அவர்களோடு பழகினதையெல்லாம் அருமையாக எடுத்து காட்டினார்கள். மாது அதுக்கு மேலே 3 தலைமுறை பழக்கத்தை சொன்னார். ஒருத்தர் இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது நம்ம அது வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும், இருக்கிற வரைக்கும் தெரியும். இறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை உண்டா இல்லையா? மறைமலை அடிகள்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மறைமலை அடிகள் அவர் ஒரு நூல் எழுதியிருக்கார். அதுக்கு பேரு மரணத்தின் பின் மனிதர் நிலை. மரணத்தின் பின் மனிதர் நிலை. There is life after death. அவர் சொல்றார், மரணத்துக்கு அப்புறம் அந்த ஆன்மா என்ன ஆகுது? நம்ம சைவ சித்தாந்தத்தின் படி ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. இப்போ இந்த சட்டையை போட்டிருக்கேன், கலட்டிட்டு இன்னொரு சட்டையை மாட்டிக்கலாம். ஆன்மாவுக்கு சட்டை உடம்பு, இந்த உடம்பை கலட்டிட்டு இன்னொரு உடம்பை மாட்டிக்க போகுது. இந்த ஆன்மா என்ன பண்ணுது உங்களுக்கெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது. அதுக்காகத்தான் இதையும் இந்த திருவாசக தலைப்பையும் இப்போ எடுத்தேன். இதுவரைக்கும் பேசினதெல்லாம் ஒரு பகுதி. இப்போ இன்டர்வல் விட்டாச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் கொஞ்சம் மாறப்போகுது. எல்லாம் பழகினதையெல்லாம் அன்போடு பிரியத்தோடு சொன்னார்கள். அவங்க எல்லாருடைய திருவடிகளுக்கும் 1000 கோடி வணக்கம். அவர் என்ன செஞ்சார், என்ன பண்ணினார், எல்லாம் சந்தோஷம். எனக்கு பொறுப்பு என்ன தெரியுமா? இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன சார் செய்ய முடியும்? மறைமலை அடிகள் எழுதுகிறார், பகவான் ரமணர் பேசுகிறார், இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போ ஒரு வினா உண்டாக்கிட்டனா, கொஞ்சம் மதுரைக்கு போகிறோம். மதுரை எங்கள் ஊர். கிட்டத்தட்ட 1899 ஒட்டி ஒரு காலகட்டம். ஒரு 17 வயசு பையன் வீட்டில் உட்கார்ந்திருந்தான். அவங்க அப்பா இறந்து போயிட்டார். இறப்புன்னா என்னன்னு அந்த பையனுக்கு தெரியலை. என்ன, அப்பா படுத்து கிடக்கிறார், நேற்றுக்கும் படுத்து கிடந்தார், இன்னைக்கும் படுத்து இருக்கிறார், எல்லாரும் அழுறாங்களே, ஏன் அழுறாங்க? என்ன அப்போ இருந்தது இப்போ இல்லை? இந்த பையன் சுற்றி சுற்றி வர்றான். இப்போ நானும் இறந்து போகிறேன், கீழே படுத்துக்கிட்டான். ஆனால் யாரும் இவன் பக்கத்தில் வந்து அழவே இல்லை. என்னடா ஒன்றும் புரியலையே. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனான். 63 சந்நிதி, 63 பேரையும் பார்த்தான். பெரிய புராணத்தை வாங்கினான். சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம்
63 வரலாற்றையும் இந்த சின்ன பையன் 17 வயசு உட்கார்ந்து படிச்சான். என்ன ஆகுது? எப்படி இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது? இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆன்மா உடம்ப பார்த்து 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 இத்தனை வருஷமா இந்த வீட்டில் இருந்தனே, இப்போ இதை விட்டுட்டு போயிட்டனே, ஐயோ திரும்பவும் உள்ள போக முடியுமா? இந்த துவாரத்தின் வழியா போகலாமா? இந்த துவாரத்தின் வழியா போகலாமா? உச்சந்தலை வழியா போகலாமா? அந்த ஆன்மா அப்படியே கதறுது, போக முடியலை. இங்கே போகுது, அங்கே போகுது, திரும்பி பார்க்குது, யார் யாரெல்லாம் வந்திருக்கா, யார் யார் அழுதா, அதெல்லாம் அதுக்கு கவலையே இல்லை. திரும்ப இந்த உடம்புக்குள்ளே போகணும். நம்ம ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு போனால் நான் இத்தனை வருஷமாக இருந்த வீடு சொல்கிறோமா இல்லையா? அது மாதிரி 70 வருஷம் 78 வருஷம் அந்த வீட்டை விட்டு அவர் போகிற போது வயசுன்னா 78 முடிஞ்சு 79. 1946 பிறந்தது பாருங்க. அப்போ இத்தனை வருஷம் இந்த உடம்பில் இருந்தோம், இப்போ போகிறோம். அந்த ஆன்மா தவிக்குது. கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சுட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அலையுது, வீட்டுக்கும் சுடுகாட்டுக்கும் அலையுது. கிட்டத்தட்ட 16 நாட்களுக்கு அலையும். யாராக இருந்தாலும் அப்படித்தான். 16 நாட்களுக்கு அப்புறம் அந்த ஆன்மா ஆவி உலகத்தில் இருக்கும். நான் சொல்லலை, மறைமலை அடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம். நான் பியூசி படித்த போது இந்த புஸ்தகத்தை வாங்கி படித்தேன் 1959. ரொம்ப பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. 1959 பியூசி படித்த போது அந்த புத்தகத்தை வாங்கி படித்தேன். மறைமலை அடிகள் பெரிய ஞானி எழுதுகிறார். அதுக்கப்புறம் ஆவி உலகத்தில் இருக்கும். எவ்வளவு காலத்துக்கு ஆவி உலகத்தில் இருக்கும் சொல்ல முடியாது. இனிமே பிறவி இல்லாமலும் போகலாம், அல்லது வேற ஒரு உடம்பை எடுத்தாலும் எடுக்கலாம், சொல்ல முடியாது. இப்போ அடுத்த கேள்வி, அங்கே போகிறோம். அந்த 17 வயசு பையன் எந்த ஊர் சொன்ன? மதுரை. மறக்கப்படாது, மதுரை. அந்த பையனுக்கு 17 வயசு, பூரா படித்தான், ஒன்றும் புரியலை. சாகிறதுன்னா என்ன ஒன்றும் புரியலை, தவிக்கிறான். ஒரு நாள் ஒருத்தர் அங்கேருந்து வர்றார், பிராமண வீட்டு பிள்ளை. அங்கேருந்து ஒருத்தர் வர்றார், வெங்கட்ராமா. அந்த பையன் தலையை தூக்குறான். அந்த பையன் பேர் என்ன? வெங்கட்ராமன். வெங்கட்ராமா தலையை தூக்குறான். மாமா எங்கேருந்து வர்றேள்? நான் திருவண்ணாமலையிலேருந்து வர்றேன். திருவண்ணாமலை, 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 திருவண்ணாமலை. யாருன்னு புரியுதா? திருவண்ணாமலை, திருவண்ணாமலை அப்படின்னு இந்த புள்ள அப்படியே தவிக்கிறான். என்னமோ கேட்டாப்புல இருக்கு, எத்தனையோ ஜென்மங்களில் கேட்டாப்புல இருக்கு. அருணாசலா, 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 அருணாசலா. இந்த குழந்தைக்கு சந்தோஷம், நான் அங்கே தான் போகணும். எங்கள் அப்பா என்ன ஆனார்? இறந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன செய்யணும் தெரியலே. யார் அப்பா? அண்ணாமலையார் தான் அப்பா, அவரை பார்க்கணும். வயசு 17, சின்ன பையன். அவங்க அண்ணார் வந்து நிற்கிறார். இந்த பையன் தியானத்தில் இருக்கான். அவர் கேட்குறார், ஏண்டா இப்படியெல்லாம் இருக்கவனுக்கு இந்த படிப்பெல்லாம் என்னத்துக்கு? ஆமாம், என்னத்துக்கு? பள்ளிக்கூடத்து வாத்தியார் ரென்னன் மார்ட்டின்னு கிராமர் புஸ்தகம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் படித்தது ரென்னன் மார்ட்டின். இன்றைக்கி கிராமர்னால் ஓடி போகிறாங்க. தமிழ்லையும் போச்சு, இங்கிலீஷ்லையும் போச்சு. தமிழ்னு சரியாக சொல்லவும் தெரியலை, நாக்க மடக்கி ஒழுங்காக பேசவும் தெரியலை. நம்ம அவ்வளவு மோசமாக போயிட்டோம் இன்னைக்கு. அந்த காலம் ரென்னன் மார்ட்டின் கிராமர். சே, வாழ்க்கைக்கு நோக்கம் ரென்னன் மார்ட்டின் கிராமரை படிப்பதா? வேணாம் போ. அண்ணார் பார்க்குறார், என்னடா வெங்கட்ராமா இப்படி இருக்கிறார்? இல்லை, எனக்கு இந்த படிப்பு வேண்டாம், இது சந்தை படிப்பு, நம் சொந்த படிப்பு அல்ல. இந்த பிள்ளை கொஞ்ச நேரம் ஆச்சு, திருவண்ணாமலைக்கு போகணும், திருவண்ணாமலைக்கு போகணும். அவங்க அண்ணன் பக்கத்தில் வந்தார். வெங்கட்ராமா, இந்தா 5 ரூபா. எதுக்கு?
போகிற போக்கில் யூசி ஹைஸ்கூலில் மதுரை யூனியன் கிறிஸ்டியன் ஹைஸ்கூல், அங்கே எனக்கு ஃபீஸ் கட்டிடு. அந்த காலத்தில் ஃபீஸ் எவ்வளோ ரூபா? 5 ரூபா. 5 ரூபா, வருஷத்துக்கு 5 ரூபா ஃபீஸ். 1899 ஒட்டி 5 ரூபா ஃபீஸ் கட்டிடு. அண்ணாமலையார் பணம் கொடுத்துட்டார். இந்த பிள்ளை என்ன பண்ணா, ஒரு கடுதாசி எழுதினா. அந்த காலத்தில் கடுதாசின்னு ஒன்று இருந்துச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியுமோ? கார்டு. ஐயா உங்களுக்கு தெரியுமில்ல அந்த காலத்து கார்டு? இன்றைக்கி எல்லாம் தெரியாது ஐயா. இன்றைக்கி லெட்டரே போயிடுச்சு. இந்த பிசாசு வந்து அவ்வளோதையும் சாப்பிட்டு போயிடுச்சு. நம்மள்கிட்ட ஒரு பிசாசு இருக்குது பாருங்க. வீடு வரை லேண்ட்லைன், வீதி வரை ஹேண்ட்ஃபோன், காடு வரை செல்லு, கடைசி வரை பில்லு. கையில் இருக்குல்ல ஒரு பிசாசு, இது எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு. அந்த காலத்தில் லெட்டர் ரைட்டிங் ஒரு தனி கலை. ஜவஹர்லால் நேரு தன் மகள் இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்கள், டாக்டர் அழகப்ப செட்டியார் தன் மகள் உமையாளுக்கு எழுதிய கடிதங்கள், மகாத்மா காந்தியின் கடிதங்கள், இதெல்லாம் பேரிலக்கியங்கள். இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, எல்லாம் போச்சு. இந்த பிசாசு அவ்வளதையும் சாப்பிட்டு பிடிச்சி. ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு லைப்ரரியில் ஒரு புஸ்தகம், ஒரே ஒரு புஸ்தகம் தான் இருக்குது. வீட்டுக்காரரை கேட்டேன், என்னையா இத்தனை புஸ்தகம் இருந்துச்சு, இப்போ என்ன ஒரு புஸ்தகம் தான் இருக்குது, அதையும் படிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏன் இப்படி ஆகிப்போச்சு? புஸ்தகம் இறந்து போய்விட்டது. இல்லை, புத்தகம் கொல்லப்பட்டு விட்டது. புத்தகம் கொல்லப்பட்டதா? புத்தகத்தை கொன்றது யார்? இந்த பிசாசு. இந்த பிசாசு கைக்கு வந்த உடனே புஸ்தகம் படிக்கிறதெல்லாம் போச்சில்ல. இது அந்த காலம். இந்த பிள்ளை என்ன பண்ணனா, ஒரு கடுதாசி எழுதனா. என்ன எழுதினான் தெரியுமா? நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு செல்கிறேன். யார் தகப்பனார்? இந்த பிறவிக்கு இவர் தகப்பனார், அடுத்த பிறவிக்கு யார் தகப்பனாரோ, எது தகப்பனாரோ தெரியாது. கடவுள்தான் தகப்பனார். அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாயினி, துணையாய நெஞ்சம் துறப்பிப்பாயினி, இப்பொன் நீ, இம்மணி நீ, இம்முத்தும் நீ, இறைவன் நீ, ஏரூர்ந்த செல்வன் நீயே. அப்பர் சுவாமிகள் தேவாரம். எல்லாம் சிவபெருமான். இந்த பையன் என்ன எழுதனா, நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு போகிறேன். அடுத்த வரி, இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது. இது நான் ஆரம்பித்தார், இப்போ இது ஆகிப்போச்சு. நானுங்கிற பொழுது ஒரு ஈகோ இருந்துச்சு. நான் பண்ணினேன், நான் பேசினேன், நான் வந்தேன், நான் சம்பாதிச்சேன் இருந்துச்சு. இப்போ நான் என்ன ஆயிடுச்சு? இதுன்னு ஆயிடுச்சு. இது நல்ல காரியத்தில் பிரவேசித்திருக்கிறது. நீ கொடுத்த 5 ரூபாயில் 2 ரூபாய் மிச்சம் வைத்திருக்கிறேன். என்னை தேட மிச்சம் வைத்திருக்கிறேன். கீழே கையெழுத்து கிடையாது. ஓ, கையெழுத்து போட்டால் நான் அர்த்தம். கையெழுத்து கிடையாது. இந்த பிள்ளை யார் தெரியுதா? பகவான் ரமணர். போச்சு, முடிஞ்சுது. கையில் எத்தனை ரூபா இருக்குது? 3 ரூபா. அது என்னம்மா 5 ரூபாயில் 2 ரூபா வச்சுட்டு 3 ரூபா எடுத்துக்கிட்டு போனார். நம சிவாய 5 எழுத்து. நமங்கிறது 2, சிவாயங்கிறது 2. நமங்கிறது மறைப்பு சக்தியும் மலமும், அது உங்ககிட்டே இருக்கட்டும். சிவம் சக்தி ஆன்மா சிவாய, அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு போகிறேன். நமசிவாயவில் நமங்கிற 2 இங்கே போட்டுவிட்டு சிவாயங்கிற 3 நான் எடுத்துக்கிட்டு போகிறேன்னு அர்த்தம். 3 ரூபா. வெளியில் வந்தான் அந்த சின்ன பையன். ஒருத்தர் பேரிக்காய் விற்றார். அரையனா, அந்த காலம் ஒரு பெரிய பேரிக்காய் வாங்கினான், சாப்பிட்டான், ட்ரெயினுக்கு வந்தான். ஒருத்தரை கேட்டான், திருவண்ணாமலை போகணும்னா என்ன செய்யணும்? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? திருவண்ணாமலை போகணும்னா நீ அந்த காலம் விழுப்புரம் போயிடலாம். அவர் என்ன பண்ணார்? திண்டிவனம் போனால் திருவண்ணாமலை போகலாம். நம்ம ஊரில் இப்படி ரொம்ப பேர், அவங்களுக்கே ரூட்டு தெரியாது, நம்மளை மாற்றி விட்டுருவாங்க. திருச்சிராப்பள்ளியில் ஒரு முறை சைக்கிளில் போனேன். அந்த காலம்
மலைக்கோட்டை என் கண்ணுக்கு படலை. நான் மலைக்கோட்டைக்கு தான் போகணும். எதிர்பக்கத்திலே போயிட்டுருக்கேன். மலைக்கோட்டையை விட்டு விட்டு ஒருத்தர் எதிர்த்தாப்பில் வந்தார். அவர்கிட்ட கேட்டேன், எங்க மலைக்கோட்டை எப்படி, நீங்கள் போகிறது தான் சரின்ட்டார். நானும் போய்கிட்டே இருக்கேன், மலைக்கோட்டையை காணோம். ஏன்னா இவனும் ராத்திரியோட ராத்திரியாக மாற்றி வச்சு விட்டாங்க. கடைசி ஒரு ஆள் வந்தான் சைக்கிளில். அவரை கேட்டேன், மலைக்கோட்டை யோ அந்த பக்கம் போகணுமையா, நீ என்ன ஆப்போசிட்டில் வர்ற? நான் போயிருக்கணுமா இல்லையா? நான் என்ன கேட்டேன், இந்த பக்கம் போனால் எங்கே போகலாம்? ஓயாமாறு சுடுகாட்டுக்குத்தான் போகலாம். நான் திரும்பிட்டேன், சுடுகாட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. அது மாதிரி நம் ஊரில் மாற்றி சொல்லிவிட்டாங்க. திண்டிவனத்துக்கு இந்த பிள்ளை 2 ரூபா 13 அணா டிக்கெட்டு வாங்கிட்டான். அரை அணாவுக்கு சாப்பிட்டாச்சு, இன்னும் 2.5 அணா மிச்சம் இருக்குது. ஐயா கணக்கு சரிதானா? 16 அணா 1 ரூபா. இந்த வயசானவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். 16 அணா 1 ரூபா அந்த காலத்தில். இப்போ 13 அணா அங்கே கொடுத்தாச்சு. 3 அணாவில் அரை அணாவுக்கு பேரிக்காய் வாங்கியாச்சு. 2.5 அணா பையில். பையன் வந்து ட்ரெயினில் உட்காந்தான். ஒரு முஸ்லீம் பெரியவர் பையனையே பார்த்தார். காதில் ஒரு 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 சின்ன தங்கத்தோடு போட்டிருக்கேன், ட்ரௌசர் போட்டிருக்கேன், சட்டை போட்டிருக்கேன், துருதுருன்னு இருக்கேன். நல்ல கெட்டிக்கார பையன். தம்பி நீ எங்கே போகிற? நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன். இந்த வண்டியில் வர்ற, திண்டிவனத்தில் இறங்கி போவேன். ஐயையோ திண்டிவனத்துக்கெல்லாம் போக வேண்டாமே, விழுப்புரத்தில் இறங்கினாலே திருவண்ணாமலைக்கு போயிடலாமே. ஒழுங்காக வழிகாட்டினார். பையன் விழுப்புரத்தில் இறங்கினான். விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலை போகணும். நடக்க முடியுமா? கையில் எவ்வளவு இருக்குது? 2.5 அணா இருக்குது. 2.5 அணாவுக்கு டிக்கெட்டு வாங்கினான். எந்த ஊர் வரைக்கும் வாங்கலாமோ அந்த ஊர் வரைக்கும் வாங்கினான். அது திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு அந்த பணம் பத்தலை. ஒரு ஒரு அரையணி நல்லூர், என்ன பேர் இப்போ அரகண்ட நல்லூர்னு அந்த பேரை மாற்றி விட்டாங்க. அந்த காலம் அரையணி நல்லூர். போயிருக்கீங்களா ஐயா? அருமையான கோயில் அரையணி நல்லூர். பையன் ராத்திரிக்கு அங்கே போயிட்டான். அதுக்கு மேலே இன்னும் போகணும்னு திருவண்ணாமலை போக முடியலை. அரையணி நல்லூர் பசிக்குது. காலம்பர அரையணாவுக்கு போட்ட அந்த பழம் காணாமல் போயிடுச்சு. பேரிக்கா என்ன பண்ணுறது? ராத்திரி அரையணி நல்லூர் ஒரு அர்ச்சகர் வந்தார். சாமி கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க. போடா. அவருக்கு கொடுத்து வைக்கலை. இந்த பிள்ளைக்கு சோறு போட அவருக்கு கொடுத்து வைக்கலை. ஒரு ஞானிக்கு சாப்பாடு போடணும்னா உங்களுக்கு தலைகெழுத்து இருந்தால் தான் போட முடியும், பணம் இருந்தாலாம் போட முடியாது. இது தலைகெழுத்து இல்லை. மேளகாரன் வந்தான். இந்த பையன் மேளகாரனை பார்த்தான். மேளகாரன் பையனை பார்த்தான். தம்பி பசிக்குதா? ஆமாம் இந்தா. அவனுக்கு கொடுத்த சோத்தில் பாதியை கொடுத்தான். இந்த பிள்ளை சாப்பிட்டது அப்படியே சுருண்டு அரையணி நல்லூரில் படுத்துக்குச்சு. பேர் என்ன? வெங்கட்ராமன். அப்பா பேர் என்ன? சுந்தரமையர். அம்மா பேர் என்ன? அழகம்மை. பிறந்த ஊர் எது? திருச்சுழி. எங்கேருந்து புறப்பட்டான்? மதுரையை விட்டு புறப்பட்டான். இப்போ இந்த பிள்ளை சுருண்டு தூங்கிருச்சு. காலம்பர ஒரு வீட்டுக்கு போகுது, பசிக்குது, கதவை தட்டுது. அந்த வீட்டு அம்மா கதவை திறக்கிறா. அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி. நம்ம வீட்டில் எல்லாம் அந்த குழந்தை கால் மாதிரி கோலம் போட்டிருப்போம். இந்த அம்மா அதே மாதிரி கோலம் போட்டிருக்கா. கதவை திறக்கிறா. இந்த பையன் நிற்கிறான். ஓ கிருஷ்ணனே வந்துட்டான்னு கும்பிட்டான். அந்த அம்மா கண்ணுக்கு கிருஷ்ணனா தெரிகிறான். கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் அப்படின்னார் கண்ணதாசன். அப்படியே பார்க்குறா அந்த அம்மா. சாப்பாடு போட்டா, குளிக்க சொன்னா, வேறு ட்ரெஸ்ஸு கொடுத்தா, பொட்டலம் கட்டி கொடுத்தா. தம்பி நீ எங்கே போகணும்? நான் திருவண்ணாமலைக்கு போகணும். இந்த பையன் புறப்பட்டான். காதில் கடுக்கன் இருக்கு, கையில் காசு இல்லை. எதிர்த்தாப்பில் ஒரு செட்டியார் அடகு கடைக்குள்ளே போயிட்டான். கடுக்கனை எடுத்தான். இதை வச்சுக்கிட்டு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? அவர் 6 ரூபாயோ 7 ரூபாயோ என்னமோ கொஞ்சம் பணம் கொடுத்தார். ஒரு சீட்டு கொடுத்தார். இந்த சீட்டு எதுக்கு? இந்த சீட்டை நீ பின்னால் நகையை திருப்புற போது இந்த சீட்டை கொடுத்தா தான் நாங்கள் இதை பார்த்து கணக்கு பண்ணி பணத்தை வாங்கிக்கிட்டு நகையை திருப்பி கொடுப்போம். அப்படியா? வெளியில் வந்தான். நான் நகையவே திருப்ப போகிறதில்லை. இந்த சீட்டு எனக்கு என்னத்துக்கு? தலையை சுற்றி எரிஞ்சான். டிக்கெட்டு வாங்கினான். திருவண்ணாமலைக்கு வந்தான். பையில் சில்லறை இருக்குது. எதிர்த்தாப்பில் ஒருத்தன் வந்தான். தம்பி மொட்டை அடிக்கணுமா? ஓ இதுவும் அண்ணாமலையார் திருவுள்ளம்.
ஆமாம் மொட்டை அடிக்கணும். பையன் உட்கார்ந்தான். அந்த ஆள் மொட்டை அடித்து விட்டான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தான். வெளியில் வந்தான். ஒரு ஏரி குளம், ட்ரௌசரை கலட்டுனான், சட்டையை கலட்டுனான். கோவணம்தான் மிச்சம். இந்த பையில் பணம் இருந்துச்சா அதையும் எடுத்தான். தலையை சுற்றி எரிஞ்சான். அருணாசலா 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 அப்படியே ஓடுனான். திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே போய் நிற்கிறான். உண்ணாமலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வலுவாவண்ணம் அருமேன். இந்த குழந்தை போனான், கும்பிட்டான். பாதாளலிங்கத்துக்கு பக்கத்தில் அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்துட்டான். வயசென்ன கிட்டத்தட்ட 17.5. அப்படியே உட்காந்து நட்டுவாக்காளி தேளு எல்லாம் தொடையில் அப்படியே கொடையுது. இங்கே ஒன்றும் தெரியாது. என்னை மறந்திருந்தேன், இறந்தே விட்டது இவ்வுடம்பே. உடம்பு இறந்து போன மாதிரி ஆகிப்போச்சு. நான் எங்கேயோ ஆரம்பித்தேன், மறந்துடப்படாது. அதுக்கு பதில் சொல்ல போகிறேன். அதுக்குத்தான் இந்த கதையை இழுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பையன் தியானத்தில் உட்காந்துட்டான். 5 மாதம் 6 மாதம் மேலேருந்து பயலுக எட்டி பார்த்தாங்க, விளையாட்டு பயலுக. அங்கே ஒரு சாமி உட்கார்ந்துருக்கடா, கல் விட்டு எறா, கல் விட்டு அடித்தாங்க. இவருக்கு அதுவும் தெரியலை. இன்னொரு சித்தர் அங்கே ஓடி வந்தார். அந்த சித்தருக்கு பேர் தெரியுமா? சேஷாத்திரி சுவாமின்னு பேர். சேஷாத்திரி சுவாமி ஓடி வந்தார். ஓய் அண்ணாமலை முதலியார் இங்கே வாரும். அண்ணாமலை முதலியார்னு ஒருத்தர், அவர் வந்தார். இங்கே ஒரு சாமி உட்கார்ந்து இருக்கு பார்த்தியா? இந்த பிள்ளைய பார்த்துட்டாங்க. 2 பேருமா இந்த பிள்ளைய தூக்குறாங்க. தூக்கி அப்படியே கொண்டு போய் திருவண்ணாமலை ஆதீனம் குன்றக்குடி மகா சன்னிதானம் அவங்களுக்கு திருவண்ணாமலையில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல கொண்ட இந்த பிள்ளைய உட்கார வச்சு சுபத்தில் சாட்சி வச்சாங்க. பிள்ளைக்கு பிரஜையே கிடையாது. உடம்பு பூரா தயிர் சாதத்தை போட்டு அப்புனாங்க. தயிர் சாதம் உள்ளுக்க போகுது. 3 நாள் ஆச்சு, குழந்தை முழிச்சுது. அண்ணாமலை முதலியாருக்கு சந்தோஷம். தீபம் காமிச்சாரு. இருந்துச்சு. வேண்டாம். கொஞ்சம் இட்லி கொடுத்தாங்க. 5 நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டுது. பேசலை. திடீர்னு எந்திரிச்சுது. ஒரு லைப்ரரியில் ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை எடுத்தது, பிரிச்சுது, படிக்குது குழந்தை. அண்ணாமலை முதலியார் எட்டி பார்க்கிறார். குழந்தை அப்படி பார்த்தது, கையை வச்சுது ஒரு இடத்துல. அந்த இடத்துல என்ன எழுதியிருக்கு? அண்ணாமலை முதலியார் எட்டி பார்த்தார். திருச்சுழின்னு எழுதியிருக்கு. பெரிய புராண புத்தகம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருச்சுழியில் இருந்த வரலாறு. திருச்சுழியிலே சுந்தரர் தூங்குற பொழுது கனவிலே சிவபெருமான் காட்சி கொடுத்து, யாம் இருப்பது காணப்பேர் அங்கே வான்னாராம். காணப்பேர்னா எந்த ஊரு தெரியுமா? காணப்பேர்னா காளையார் கோயில். பெரிய புராணம். காளையார் கோயிலுக்கு இலக்கியத்தில் என்ன பேர்? காணப்பேர். பிடியலாம் பின்செல பெருங்கை மாமலர்தளி விடியலே தடமுழ்கி விதியினால் வழிபடும் கடியுலாம் பூம்பொழில் காணப்பேர் அண்ணல் நின் அடியலால் அடைசரண் உடையரோ அடியரே. காணப்பேர். அந்த இடம் இந்த குழந்தை காமிச்ச உடனே அண்ணாமலை முதலியார் கேட்டார், சாமி உங்கள் ஊர் திருச்சுழியா? தலையாட்டுனுச்சு. இன்னும் பேசலை. உடனே ஒரு ஆளை விட்டார் திருச்சுழிக்கு. திருச்சுழியில் யார் இருக்கா? இவங்க மாமா இருக்கார். அம்மா மதுரைக்கு வந்துட்டா. அப்பா காலமாயிட்டார். மாமா இருக்கார் திருச்சுழியில். மாமா அங்கேருந்து புறப்பட்டு வந்தார். வெங்கட்ராமா இப்படி வந்துட்டியே, நீ தானடா இந்த குடும்பத்துக்கு எல்லாம். பையன் பேசவே இல்லை. ஒன்றும் பேச்சு கிடையாது. திரும்பி போனார். அம்மாவை வர சொல்லிவிட்டார். குடியிருந்த கோயில் அழகம்மா அம்மா வந்துருச்சு. வெங்கட்ராமா உன்னை நம்பித்தாண்டா நம்ம குடும்பமே இருக்கு, நீ இப்படி வந்துட்டியே வா. அம்மா வந்துட்டா பேசணுமா பேச வேண்டாமா? என்னம்மா பேசணுமா இல்லையா? அவதான் குடியிருந்த கோயில், அவளுக்கு சமானம் கிடையாது. சந்நியாசி அம்மா காலில் விழுந்து கும்பிடணும். சந்நியாசியை அவங்க அப்பா கும்பிடணும். அப்பா காலில் சன்னியாசி விழுந்தா அப்பாவுக்கு பாவம். அம்மா காலில் சன்னியாசி விழாமல் இருந்தால் சன்னியாசிக்கு பாவம்.
ஆதிசங்கரர் அம்மாவுக்காக ஓடி வந்தார். பட்னத்து சாமி அம்மாவுக்காக ஓடி வந்தார். அம்மா வந்துட்டா, பதில் சொல்லணும். வாயை திறக்குது இந்த குழந்தை. வெங்கட்ராமன், அம்மா நான் அங்கே வரமாட்டேன், நீ வேண்டுமானால் இங்கே வா. முடிஞ்சு போச்சு பேச்சு, அவ்வளவுதான். அம்மா பார்த்தா வரலை, போயிட்டா. ஒரு 20 வருஷம் ஆச்சு. இந்த குழந்தை வளர்ந்தது. 30-35 வருஷம் பிச்சை எடுக்குது, சாப்பிடுது. பின்னால் வர்றவங்களுக்கெல்லாம் அண்ணாமலையாரை பற்றி சொல்லி கொடுக்குது. பிச்சை எடுக்கிற பொழுது சும்மா போகக்கூடாது, அண்ணாமலையாரை பாடணும். அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசலா அருணாசலம் என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாசலா. இந்த குழந்தை பாடிக்கிட்டே போகுது, பிச்சை எடுக்குது, சாப்பிட்டாங்க. அம்மாவுக்கு வயசாச்சு, வந்துட்டான். இப்போத்தான் என் கதை ஒழுங்காக ஆரம்பிக்குது. இந்த குழந்தை அம்மாவுக்கு இனிமேல் குழந்தைன்னு சொல்லக்கூடாது. இனிமேல் அவருக்கு என்ன பேர்? பகவான் ரமணர். வெங்கட்ராமன் தான் பகவான் ரமணர். அம்மாவை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு பிச்சை எடுத்து அம்மாவுக்கு இந்த குழந்தை ஊட்டி விடுது. எங்கே? விருபாட்சர் குகை. நாங்கள்லாம் போய் பார்த்துருக்கேன், ஒவ்வொரு இடமா போனேன். திருவண்ணாமலையில் மேலே இருக்கிற குகை விருபாட்சர் இருந்த இடம். ரமணாசிரமத்துக்கு பின்பக்கம் படியேறி போகணும். வந்தாச்சு. அம்மாவுக்கு சாப்பாடு. கொஞ்ச நாள் ஆச்சு. அம்மாவுக்கு வயசாகி போச்சு. கடைசி காலம். ரமணருக்கு புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு காலையில் அம்மா எந்திரிக்கிறா, முடியலை. ஓ, இன்னைக்கு நாளைக்கு முடிஞ்சிரும். இப்போ இந்த அம்மாவுக்கு இந்த புள்ள என்ன செய்யணும்? அதுக்குத்தான் இவ்வளவு நேரங்க அதை சொன்னேன். அந்த குழந்தை என்ன பண்ணுனது? அம்மாவை தூக்கி மடியில் போட்டுக்கிட்டது. ஆரம்பிச்சிடுச்சு. என்ன ஆரம்பிச்சுது? நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பாடினது பகவான் ரமணருங்க. இப்போ எழுதினது மாணிக்கவாசக சுவாமி. அது திருவாசகம், முழுக்க திருவாசகம். அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கு. கடைசி காலம் எல்லாம் ஒடுங்கிக்கிட்டே வருது. புலனைந்தும் பொறி கலங்கி அறிவழிந்துட்டு ஐமேல் உந்துது. அப்போ கேட்டுக்கிட்டே இருக்கு அம்மா. திருவாசகம் முதல் தலைப்பு சிவபுராணம், 2வது தலைப்பு கீர்த்தி திரு அகவல், 3வது தலைப்பு திருவண்ட பகுதி, 4வது தலைப்பு போற்றி திரு அகவல், 5வது தலைப்பு திருச்சரகம், 6வது தலைப்பு நீத்தல் விண்ணப்பம், 7வது தலைப்பு திருவம்பாவை, 8வது தலைப்பு திரு அம்மானை, 9ஆம் தலைப்பு திருப்பொற் சுண்ணம். மட மட மடன்னு இவர் பாடிக்கிட்டே இருக்கார். அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கு. கண்ணீர் கொட்டுது. அந்த ஆன்மா ரெடி ஆயிடுச்சு. மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துவினே. கடவுள் மூல பண்டாரம் கொடுக்கிறான். வாங்கோ வாங்கோ, விட்டுறாதீங்க, விட்டா கிடைக்காது. போவோம் காலம் வந்தது கான், பொய் விட்டுடையான் கடல் புகவே. ராத்திரி 8 மணி. பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே, பற்று நான் மற்றிலேன் கண்டாய், சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே, திருப்பெருந்துறை உரை சிவனே, ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன், ஆண்ட நீ அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய், வருக என்று அருள் புரியாயே. இந்த உலகத்தில் நான் இருந்தது போதும், இவ்வளவு காலம் நீ தான் காப்பாத்தின, நீ விட்டுட்டா இனிமே யார் காப்பாத்துவா? எல்லாம் போதும், என்னை வான்னு கூப்பிடு. பாட்டு முடியுது. வருக என்று அருள் புரியாயே. அம்மாவுக்கு உள்ளேயே அடங்கிருச்சு. இப்போ இந்த பிள்ளை எந்திரிக்குது. எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. காலையில் பிடிச்சி யாரும் சாப்பிடலை. இந்த பிள்ளைக்கு என்ன பேர்? பகவான் ரமணர். எந்திரிக்கிறார். எல்லாரையும் பார்க்கிறார். வாங்கோ சாப்பிடலாம். என்ன
இறந்து போய் பணம் கிடக்கு, சாப்பிடலாமா? வாங்கோ, திருவாசகம் படித்தா தீட்டு கிடையாது. அம்மா சிவபெருமான் திருவடியை அடைந்து விட்டால் எல்லாரும் சாப்பிட வாங்கோ. யார் சொன்ன வார்த்தை? பகவான் ரமணர். அதுக்காகத்தான் சந்திரசேகரன் ஐயா இறந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல திருவாசகத்தை அந்த புண்ணியவானுடைய ஆன்மா சிவபெருமான் திருவடிகளில் அமைதி அடைய வேண்டும் என்று இறந்ததுக்கு அப்புறம் நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல் இது மட்டும்தான் என்று இந்த நிகழ்ச்சிக்கு இந்த 2 பேரும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பகவான் ரமணருங்க சாப்பிட்டாங்களா, சாப்பிட்டு வந்து திரும்ப உட்கார்ந்தாரா, திரும்ப ஆரம்பிச்சிட்டேன். திருவாசகம் எத்தனை பாட்டுமா? இதெல்லாம் யாருக்கு தெரியும்? திருவாசகம் 658 பாட்டு. எத்தனை பாட்டு? 658 பாட்டு. ஒரு குறிப்பு சொல்லவா? நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. எத்தனை வாழ்க? 6 வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. எத்தனை வெல்க? 5 வெல்க. ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி. 8 போற்றி. 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி, 6 5 8 மொத்தம் திருவாசகம் 658 பாட்டு. அப்படிங்கிறதுக்கு சிவபுராணத்தில் குறிப்பு. யாரா நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கப்படாது. நான் எந்த வீட்டில் இறந்த வீட்டுக்கு போனாலும் அங்கே போய் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். அந்த பணத்துக்கு பக்கத்தில் போவேன், மனசார சிவபுராணம் படிப்பேன். அந்த ஆன்மா கேட்குது. ஏம்மா அதுக்கு நம்ம என்னமா செய்யணுமில்ல? இவ்வளவு காலம் நமக்காகத்தானே அந்த புண்ணியவான் இருந்தார். நம்ம என்னமாவது செய்ய வேண்டாமா? சிவபுராணம் படிச்சிங்கன்னா இந்த அலையுது பாருங்க ஆன்மா, ஐயோ என் உடம்பு போச்சே போச்சே, அந்த ஆன்மாவுக்கு அமைதி கிடைக்கும். சொன்னது யாரு? மறைமலை அடிகள். எந்த புத்தகத்தில் இருக்கு? மரணத்தின் பின் மனிதர் நிலை. யார் எழுதினா? மறைமலை அடிகள். பப்ளிஷர் யாரு? சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம். இறந்தது அதுக்காகத்தான் மலேசியாவில் நான் ஒரு 30 முறை மலேசியா போயிட்டு வந்துட்டேன், 60 முறை சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டேன். என் பாஸ்போர்ட்டை பார்த்தா தெரியும். 3 முறை அமெரிக்கா போயிட்டு வந்துட்டேன். கைலாசி யாத்திரை 3 முறை. ஒரு முறை என்னை செக் பண்ணவே இல்லை, 75 வயசு. அப்போ கைலாசி யாத்திரை மெடிக்கல் டெஸ்ட்டு செக் பண்ணேன், எல்லாரையும் செக் பண்ணேன், என்னை விட்டுட்டேன். ஏன்? இது வராது. 2019 நம்மளை கலட்டி விட்டுட்டேன். சிவபெருமான் கொண்டு வந்து இன்னைக்கு இங்கே நிறுத்தி இருக்கார். திருவாசகம் மேலே நடந்து போகிறோம், மவுண்ட் கைலாசுக்கு மூச்சு வாங்குது. நடந்து சுற்றினோம் 54 கிலோமீட்டர். கைலாசத்தை சுற்றி வரணும், நடந்து சுற்றணும். ஒரு பக்கம் இடியாப்பம் மாதிரி பனி கொட்டும், கூட ஒரு ஷெர்பா வருவான். அவன் என்ன சொல்லுவான்? நடந்துக்கிட்டே இரு, நிற்காதே. நான் என்ன கேட்பேன்? நின்னா என்ன ஆகும்? நின்னா உட்கார தோணும், உட்கார்ந்தா என்ன ஆகும்? உட்கார்ந்தா படுக்க தோணும், படுத்தா என்ன ஆகும்? உலகம் அழிகிற வரைக்கும் உன் உடம்பு அப்படியே இருக்கும். புரியுதா சாமி?
முடிஞ்சு போயிடும், பனியில் கிடக்கும் உடம்பு. அப்புறம் நம்ம நிற்போமா? நடந்துக்கிட்டே இருப்போம். நடக்கிற போது என்ன சொன்னோம்? நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க. நான் 4 செய்தி சொல்ல போகிறேன். ஒரு செய்தி இதுவரைக்கும் சொல்லியிருக்கேன். இன்னும் 3 செய்தி சொல்ல போகிறேன். இப்போதைக்கு இறந்த ஆன்மாவுக்கு பக்கத்தில் திருவாசகம் படிக்கணும். எல்லாரும் கால்லையும் விழுந்து கேட்டுக்கிறேன். மலேசியாவில் இறந்து போனால் திருவாசகம் படிக்கிறாங்க. அதுக்கு சொல்ல வந்தேன். ஒருத்தர் என்ன தெரியுமா சொல்லிவிட்டேன், ஒரு இடத்துல திருவாசகம் படித்தேன், பேசினேன், வந்தேன். சார், இது செத்த வீட்டில் பாடுற பாட்டு இல்லைன்னா. அட பாவிகளா, செத்ததுக்கு அப்புறம் யாரும் துணைக்கு வரமாட்டாங்க. வருவாங்களா ஐயா? எங்கள் ஊரில் ஒரு பணக்காரர் 80 வயசு இறந்து போகிறாரு. அடுத்த வீட்டுக்காரன் 77. ஃப்ரெண்டு வந்துட்டேன், கோவிந்தசாமி நீ ரொம்ப நல்லவன், நீ நான் ஒன்றாவே இருந்தோம் இத்தனை காலமாக, பரவாயில்ல, சாகிறது இயற்கை தான், நிம்மதியாக இறந்து போ, உன் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிறேன், உன் கடையை நான் பார்த்துக்கிறேன், நான் யோக்கியன்னு உனக்கு தெரியும், போயிட்டு வா, நிம்மதியாக போ, கவலைப்படாதே, உனக்கு என்ன வேணும்னா கேடு, நான் செய்கிறேன். யார்? இவர். நான் செய்கிறேன். செய்வியா? கட்டாயமாக செய்கிறேன். நீ சாக போகிற, என்ன வேணாலும் கேளு, நான் செய்கிறேன். தனியாக போக பயமாக இருக்குது, துணைக்கு வர்றியா? ஐயா வருவானா? ஒரு பயம் வர மாட்டான். விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனிவடிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. சாகுற போது திருவாசகந்தான் உதவி. இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டுமானால் அந்த படத்தை வச்சு வீட்டில் உள்ளவங்க திருவாசகம் படிக்க வேண்டும். இது வரைக்கும் படிக்கலைன்னா கூட இனிமே படிக்கணும். யார் வீட்டிலையாவது போய் இறந்ததை கேட்டுட்டு வர்றதில் இறந்தவருக்கு என்ன லாபம்? நம்முடைய ஆத்தாமே நம்ம சொல்லி அழுதுட்டு வரோம். அந்த ஆன்மாவுக்கு ஒரே வழி திருவாசகம். இந்த 3 செய்தி சொல்லணும், வேகமாக போகிறேன். திருவாசகத்தில் 3 செய்தி. இப்போ அடுத்த செய்தி 1914 நம்ம யாருமே பிறந்திருக்க மாட்டோம் நிச்சயம். குஜராத்தில் இருந்து ஒரு வக்கீல் டர்பனுக்கு போகிறார். ஆப்பிரிக்காவில் டர்பன். மகாத்மா காந்தி குஜராத்து வக்கீல். அப்போ அவருக்கு என்ன பேர் தெரியுமா? எம்கே காந்தி. எம்கே காந்தின்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அவர் ஒரு வக்கீல், பாரட்லா, லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தவர். போயிட்டார். அங்கே உட்கார்ந்துருக்கார். ஒரு சேட்டுக்காக போயிருக்கார், வழக்கறிஞர். அங்கேருந்து ஒருத்தன் வாரான், உடம்பெல்லாம் காயம், ஒரு துண்டை இந்த கக்கத்தில் வச்சுருக்கான். வந்து அவரை பார்க்குறான். மிஸ்டர் எம்கே காந்தி, யார்ரா நீ? இப்படி உடம்பெல்லாம் காயமாக இருக்குது, உன் பேர் என்ன? எல்லாம் ஆங்கிலத்தில், நான் தமிழில் மாற்றி சொல்கிறேன். உன் பேர் என்ன? என் பேர் பாலசுந்தரம். பாலசுந்தரமா? எந்த ஊர்? நான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எந்த ஊர்? மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் தில்லையாடின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் முனுசாமி முதலியார்னு ஒருத்தர், அவர் சொந்தக்காரன்னா. நாங்கள் எல்லாம் தென்னாப்பிரிக்காவுக்கு பஞ்சம் பொழைக்க வந்தோம். எங்கள் முதலாளி எங்களை அடிக்கிறான். இது என்ன காயம்? 24 மணி நேரத்தில் 17 மணி நேரம் வேலை பார்ப்போம், பாக்கி 7 மணி நேரம் அடி வாங்கி சாவோம். ஏண்டா இப்படி? நாங்கள் அடிமைகள், தமிழ்நாட்டு கூலிகள். இந்த கழுத்தில் ஒன்று கிடக்க தெரியுதா? ஆமாம், அது என்னடா? நாய்க்கு லைசன்ஸு மாதிரி எங்களுக்கு லைசன்ஸ் அதுதான். அது இல்லாமல் நாங்கள் வெளியில் போக முடியாது. இதெல்லாம் யார் அடித்தது? முதலாளி அடித்த அடி. ஆமாம், துண்டை தோளில் போட வேண்டியது தானே, ஏன் கக்கத்தில் வச்சுருக்கேன்?
நாங்கள் துண்டை தோளில் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது? நாங்கள் அடிமைகள், தோளில் போடக்கூடாது. தோளில் துண்டு போட்டால் என்ன ஆகும்? அடுத்து துண்டு போடுறதுக்கு தோல் இருக்காது. என்னடா இப்படி கொடுமையா? நான் என்ன செய்யணும்? காந்தி என்னுடைய வழக்கை எடுத்து நடத்த வேண்டும். மகாத்மா காந்தி பாலசுந்தரத்துக்காக வழக்கை எடுத்து நடத்தினார். ஒரே வருஷம் பாலசுந்தரத்துக்கு ஜெயித்து விட்டது. மறக்கப்படாது. தமிழ்நாட்டுக்காரனுக்காக குஜராத்துக்காரர் ஒரு கேஸ் நடத்தி வெள்ளைக்காரனை எதிர்த்து தென்னாப்பிரிக்காவில் ஜெயிச்சு விட்டார் 1914. உடனே எல்லாரும் வந்து காலில் விழுந்துட்டான். காந்தி, எங்கள் கேஸையெல்லாம் நீங்கள் தான் எடுத்து நடத்தணும். இத்தனை கேஸா நான் எப்படி நடத்துறது? எல்லாரும் ஒத்துழையாமை போருக்கு வாருங்கள். ஒத்துழையாமை. வேலை பார்க்காதே, அடிச்சான்னா வாங்கிக்கோ, செத்தா சாகுறோம். எல்லாம் போய் உட்கார்ந்துருவாங்க, வேலை பார்க்க மாட்டாங்க. வெள்ளைக்காரன் பார்த்தான், எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டான். ஒரு ரூமுக்குள்ளே 3 பேர் போட்டான். மகாத்மா காந்தி, பாலசுந்தரம், ஒரு 14 வயசு பொண்ணு. வயசு எத்தனை? 14 வயசு. அதுக்கு என்னையா தெரியும்? மலர்ந்தும் மலராத பருவம். அந்த பொண்ணு பேர் என்ன? வள்ளியம்மை, தில்லையாடி வள்ளியம்மை. சார், அவளுக்கும் திருவாசகத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு 1/4 மணி நேரம் ஆனால் தெரியும். பொறுமை கடலினும் பெரிது. அந்த பிள்ளையவும் கொண்டு ஜெயிலில் போட்டாங்க. அந்த காலத்தில் ஜெயில் அநியாயம். இன்னைக்கு ஜெயில் வசதியாக இருக்குது. இந்த ஜெயிலுக்கு போயிட்டு 4 வருஷம் கழித்து வந்தால் 10 கிலோ இன்னைக்கு கூடியிருது. அம்மா, இவனுக்கு எல்லா சௌரியமும் இல்லை, பண்ணி கொடுக்குறான். இது அந்த காலம். எல்லோரும் தேசபக்தர் இந்த நாளில் எத்தனையோ சிறைவாசம் இனிதாய் காண்பார். சொல்லாலும் எழுத்தாலும் விளக்க ஒண்ணா துன்பமெல்லாம் சிறைவாசம் அந்த காலம். நாமக்கல்லார் பாடினார். இந்த பொண்ணுக்கு காய்ச்சல். சாப்பிட்றதுக்கும் அதே தட்டு, கழிவுக்கும் அதே தட்டு. 6 மாதம் கூட ஆகலை. பொண்ணுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை, சாகப் போகுது. 3 பேரையும் வெளியில் விட்டுட்டேன். இந்த பொண்ணால் நடக்க முடியலை. ஒரு பெட்ஷீட்டில் போட்டு அவளை சுற்றி பாலசுந்தரமும் காந்தியும் தூக்கிக்கிட்டு காந்தியினுடைய ஆசிரமத்துக்கு வந்தாங்க. ஆசிரமத்தில் படுக்க வச்சாங்க. சுற்றி எல்லாரும் நிற்கிறாங்க. இந்த பொண்ணு 14 வயசு, தில்லையாடி வள்ளியம்மை அப்படியே மலங்க மலங்க பார்க்குது. காந்தி கேட்குறார், அம்மா, அநியாயமாக இப்போ சாக போறியே, அதனால உனக்கு கவலையா? ஆமாம், கவலை. எதனால கவலை? அநியாயமாக இறக்க போகிறோம்னா? இல்லை. அப்போ கவலைக்கு என்னம்மா காரணம்? எனக்கு 2 கை, 2 கால், 2 கண்ணு, 2 காது, ஆனால் உயிர் ஒன்று தானே, அதுதான் கவலை. என்னம்மா சொல்கிற? ஒன்றும் புரியலையே. எனக்கு கடவுள் 2 உயிர்களை தந்திருப்பாரே, ஆனால் இப்பொழுது உங்கள் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு ஒரு உயிரை கொடுப்பது போலே இன்னொரு உயிரையும் கொடுக்க முடியுமே. கடவுள் ஒரு உயிரைத்தானே கொடுத்தார். இந்த பொண்ணை கும்பிடணுமா வேண்டாமா? காந்தி அடிகள் கையெடுத்து கும்பிட்டார். அம்மா, நீதான் தமிழ் பொண்ணு, உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். குஜராத்திக்காரர், உனக்காக நான் தமிழ் படிக்கிறேன். இப்போ தான் முக்கியமான இடத்துக்கு வர்றேன். இப்போ அந்த பொண்ணு எல்லாரையும் பார்த்தது. பாலசுந்தரத்தை பார்த்தது. அண்ணா, அந்த பாட்டை சொல்லு, கேட்டுட்டு இறந்து போகிறேன், திருச்சிக்கு போகிறேங்கிற மாதிரி. இவனா நம்ம சொல்லுவோமாம்மா? அப்பா, சொல்லவே மாட்டோம். நம்ம நாட்டில் லஞ்சம் வாங்காத ஒரே ஆள் யமதர்மராஜா தான். நம்மளும் கொடுத்துத்தான் பார்க்குறோம். கடங்காரன் வாங்க மாட்டேங்கிறான். வாங்கிட்டா நம்ம எவ்வளவு ஒரு வழி பண்ணிட மாட்டான். எல்லாம் பயப்படுறோம். இந்த குழந்தை அப்படி பார்த்தது. அந்த பாட்டை சொல்லுங்கோ. பாலசுந்தரம் அந்த பாட்டை சொன்னார். இந்த குழந்தை கேட்டது, இப்படி பார்த்தது. மகாத்மா காந்திகிட்ட வந்தது பார்வை, சிரிச்சுது, நின்று வச்சு. செத்ததுக்கப்புறம் முகம் சிரிப்பாக இருக்குமா? இருக்காதா? இருக்காது. அதுக்கு சவக்கலைன்னு பேர். சவம்னா பணம், சவக்கலை. சில பேர் உசுரோடு இருக்கிற போதே அப்படித்தான் இருக்கிறாங்க.
இவன் செத்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்பானோ கடவுளுக்குத்தான் வெளிச்சம். அப்படியே இருக்கிறான். சிரிச்ச ஒடி. கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ராவணை இறந்ததை பாடுறார். கடைசி எப்படியா? மும்மடங்கு பொலிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்களம்மா. கம்பன் கழக தலைவரை பக்கத்தில் வச்சா ராமாயணம் வராமல் இருக்குமா? என்னங்க கொடுத்து வைக்கணும் ஐயா. கம்பன் கழகம்ங்கிறது அப்படிப்பட்ட இடம். கவிச்சக்கரவர்த்தி கம்பனுக்கு மிஞ்சி ஒரு கவிஞன் கிடையாது. பாரதி எழுதுவான், அந்த பாரதி இந்த பாரதி இல்லை. அந்த பாரதி என்ன எழுதுவான் தெரியுமா? கல்வி சிறந்த தமிழ்நாடு. ஏன் தெரியுமா? புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு அப்படின்னு எழுதுவான். சரி, இந்த குழந்தை சிரிச்ச உடுக்கி இறந்து போச்சு. காந்திக்கு ஒன்றும் புரியலை. ஆமாம், பாலசுந்தரம் ஏன் அந்த பாட்டை கேட்டா? இறக்கிற போது எந்த நினைப்போட இறக்கிறமோ அடுத்த ஜன்மம் பிறக்கிற போது அந்த நினைப்போட பிறப்போம். என் பையனுக்கு ஒரு பிள்ளை இல்லையே, பேரன் பிறக்கலையே, இவனே வந்து பேரனா பிறப்பேன். என்ன நினப்பு கடைசியாக இருக்கும்? பட்னத்து சாமி சொல்லுவார், சாகுற போது கையும் தொழப்பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமேம்பார். சாகுற பொழுது கும்பிடணுமா, ஓம் நமசிவாய் எங்கணுமா, அதோட போகணுமா. இந்த கண்டனூர்னு ஒரு ஊர் செட்டிநாட்டில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கண்டனூரில் ஒரு செட்டியார் ராத்திரிக்கு என்ன செய்வார் தெரியுமா? அவர் பக்கத்தில் நான் படுத்து கிடந்தேன். இவர் ராத்திரிக்கு கையை இப்படி வச்சார், ஓம் நமசிவாய. அதுக்கப்புறம் பேசவே மாட்டார், தூங்கிடுவார். காலம்பரத்தான் பேசுவார். நான் கேட்டேன், அது என்ன ராத்திரிக்கு கையை கூப்பிடுறீங்க ஓம் நமசிவாயன்ட்டு அப்புறம் பேசாமல் இருக்கிறீங்க? தூக்கத்திலே உசுறு போனால் கடைசியாக சொன்னது ஓம் நமசிவாயவா இருக்கட்டுமே. எவ்வளவு ஏற்பாடு பாருங்க. கையும் தொழப்பண்ணி அஞ்செழுத்து ஓதவும் கற்பியுமே. அதனால கடைசியில் இந்த பாட்டை அந்த பொண்ணு கேட்டது. ராத்திரிக்கு தூங்குற பொழுது என்ன சிந்தனையோ காலையில் எந்திரிக்கிற பொழுது அந்த சிந்தனை தான் வரும். தூங்குறதுக்கும் சாகிறதுக்கும் என்ன சார் வித்தியாசம்? தூங்குறது ரிகர்சல், சாகிறது ஃபைனல். ஆமாம், தினம் தூங்கி 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 சாகிறதுக்கு தானே ரிகர்சல் பார்க்குறோம். சில பேர் தூங்குவான், வேட்டி அங்கிட்டு கிடக்கும், இவன் இங்கிட்டு கிடப்பேன், தன்னை மறந்து தூங்குவேன். புரியுதா? அதான் இது டெம்பரரி, அது பெர்மனண்ட்டு. உறங்கலும் விழித்தலும் போன்ற உண்மையின் மணிமேகலை. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இந்த குடும்பத்தில் ரொம்ப பேர் டீச்சர்ஸ், அதனால் நல்ல பதில் சொல்கிறாங்க. 1000 கோடி வணக்கம். ஆமாங்க, ஆசிரியப்பணி அரும்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. பெரிய கும்பிடு ஐயாவுக்கும் சேர்த்து. எதுக்கு கேட்டது? இந்த பிறவியில் கடைசியாக இதை கேட்டால் அடுத்த பிறவியில் எந்திரிக்கிற போது இந்த நினைப்போடு எந்திரிக்கலாம். அட அப்படியா பாலசுந்தரம், இந்த பாட்டை எனக்கு இங்கிலீஷில் எழுதி தர்றியா? யார் கேட்டா? மகாத்மா காந்தி. அப்போ மகாத்மா பட்டமெல்லாம் கிடையாது அவருக்கு. அப்போ எம்கே காந்தி தான் 1914. மகாத்மா பட்டமெல்லாம் 1930க்கு அப்புறம்தான் வந்துச்சு. எழுதி கொடுத்தார் இங்கிலீஷில். உடனே மகாத்மா காந்தி கையில் வாங்கிட்டார். இப்போ படிக்க முடியும், என்ன அது ஆங்கிலத்தில் இருக்குது. அப்படி எடுத்தாரா, அந்த பாட்டை படிக்கிறார். அந்த பொண்ணு கடைசியாக கேட்ட பாட்டு, முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனெனக்கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இதுக்கு என்ன அர்த்தம்? மோட்சத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய என்னை கடவுள் வந்து தடுத்து ஆட்கொண்டார். பக்திங்கிற பாதையை காட்டினார், பழைய வினைகளை ஓட்டினார், சித்தத்திலே உள்ள குற்றங்களை அறுத்தார், என்னை சிவமாக்கினார். நான் இனிமே மனுஷன் இல்லை, சிவம். இப்படி வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? அச்சோவே, ஐயோ, இப்படிப்பட்ட வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? பாலசுந்தரம்
பாட்டு நல்லா இருக்கே, இந்த பாட்டு எங்கே இருக்கு? இந்த பாட்டு திருவாசகத்தில் இருக்கு. திருவாசகத்தில் எங்கே இருக்கு? 51ஆம் தலைப்பு, அச்சோ பதிகம், முதல் பாட்டு. முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனெனக் கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. மகாத்மா காந்தி சொன்னார், என்னுடைய பிரார்த்தனையில் இந்த திருவாசக பாடல் தான் நிறைவு பாடல். இப்போ 2 செய்தி சொல்லிட்டேன், இந்த 9க்குள்ளே நான் முடிக்கணும். என்னம்மா, இன்னும் 2 செய்தி. 3வது செய்தி வேகமாக போகிறேன். இந்த ஓனா சிறுவயல்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உய்யக்கொண்டான் சிறுவயல். அதை ஓனா ஒய்யக்கொண்டான்னு மாற்றி விட்டாங்க. அது உய்யக்கொண்டான் சிறுவயல், இந்த ஊனா சிறுவயல். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களில் இளையாத்தக்குடி ஒக்கூர் அப்படின்னு ஒரு பிரிவு உண்டு. அந்த பிரிவை சேர்ந்த ஒருத்தர் பழனியப்ப செட்டியார்னு பேர். கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் இந்த பழனியப்ப செட்டியாருக்கு தெய்வானைன்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாங்க. பழனியப்ப செட்டியார் எந்நேரம், தெய்வானை பொன்னெறம். அம்மா புரியுதா புரியலையா? நல்லா புரியுமே. பழனியப்ப செட்டியார் நம்ம நிறம், அந்த பொண்ணு அவ்வளவு சிவப்பு. அதனால் ஊரில் எல்லாரும் என்ன சொல்லிவிட்டான், வெள்ளை தெய்வானைன்ட்டான். எல்லாம் கருப்பாக இருக்க ஊரில் அந்த பொண்ணு மட்டும் வெள்ளையாக இருந்தால் எப்படி இருக்கும்? வெள்ளை தெய்வானை அப்படின்ட்டாங்க. மனமொத்த நட்பு. கல்யாணம் ஆச்சு, 7 வருஷம் குழந்தை இல்லை. குழந்தை வேண்டாம்னு நம்ம ஏற்பாடு பண்ணலாம், வேணும்னு கடவுள் கொடுத்தாத்தான் உண்டு. எழுதி வச்சுங்க. குழந்தை இல்லை. தண்ணிக்கு போகையிலே தடமறிக்க பிள்ளை இல்லை. பொன்னுடையரேனும் புகழுடையரேனும் மற்ற என்னுடையரேனும் உடையரோ இன்னடிசில் புக்களையின் தாமரைக்கை பூனாருஞ் செய்யவாய் மக்களை இங்கு இல்லாதவர். பிள்ளை இல்லைன்னா அந்த பணம் எவ்வளவு இருந்து என்னத்துக்கிட ஆச்சு நலவன்பா. குழந்தை இல்லை. பழனியப்ப செட்டியாருடைய தாயார், நான் என் பையனுக்கு அடுத்த தாரம் கல்யாணம் பண்ண போகிறேன். அந்த காலத்தில் அப்படித்தான், தப்பு யார்கிட்ட இருந்தாலும் பொண்ணு தலையில் தான் விடியும். எங்கள் ஊரில் ஒருத்தருக்கு 4 தாரம் கட்டினாங்க, பிள்ளை இல்லை. புத்தி வர வேண்டாம். 4 தாரம் கட்டி குழந்தை பிறக்கலைன்னா தப்பு இவர்கிட்ட தானே இருக்குது. அது வேறு விஷயம். அந்த ஆட்சி என்ன சொல்லுது, நான் என் பையனுக்கு 2ஆம் தாரம் கட்ட போகிறேன். இந்த பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. இவங்க அப்பா வந்துட்டார். என்னம்மா அழுதுகிட்டு இருக்கே? இந்த மாதிரி அடுத்த தாரம் அவருக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்க. அவருக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் எங்கள் அத்தைக்கு இஷ்டம். அவங்க தான் சொல்கிறாங்க குழந்தை இல்லை. ஒரு புழு பூச்சி வைக்கலை. கவலைப்படாதே, எங்கூட வா, ஒரு திருவாசக புத்தகத்தை எடுத்துக்கோ. புறப்பட்டாச்சு. எந்த ஊர்? திருப்பெருந்துறை. உங்களுக்கு பக்கமா? இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குமா இங்கேருந்து? 70. அடி அப்பா. அப்போ எங்கள் தேவக்கோட்டை திருப்பெருந்துறை வரேன், பரவாயில்ல. திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில். தமிழ்நாட்டில் 4 கோயில் ரொம்ப முக்கியம். ஒரு கோயில் அம்மாவுக்குத்தான் ஆட்சி, உங்களுக்கு நல்லா தெரியும். முதல் பூஜை அம்மாவுக்கு. சிவபெருமான் உட்கார்ந்து இருக்கணும். என்னங்க அம்மாவுக்கு பூஜை ஆயிடுச்சா? இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அப்போ நமக்கு இன்னும் 3/4 மணி நேரம் ஆகும். புரியுதா புரியலையா? எந்த ஊர்? எங்கள் மதுரை. எங்கள் மதுரை மீனாட்சி ராஜாத்தி. மற்ற ஊரில் எல்லாம் போய் இது வேணும் அது வேணும்னு கேட்கணும். எங்கள் மீனாட்சிகிட்ட போய் நின்னா போதும், உனக்கு என்ன வேணுமோ அது கொடுக்கப்படும். பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து. அப்படி அருள் மீனாட்சி. இன்னொரு ஊர் ஐயாவுக்குத்தான் எல்லாம். அம்மா பின்னால் நிற்பான். ஐயாவுக்கு பேர் என்ன? நடராஜா. அம்மாவுக்கு பேர் என்ன? மிஸ்ஸஸ் நடராஜா. சிவகாமி. எந்த ஊர்? அறிவாளிகள். சிதம்பரம்.
நான் 41 வருஷம் ஒரு காலேஜில் காமர்ஸ் ப்ரொஃபஸர். 41 வருஷம் என் பையன்கிட்ட கேள்வி கேட்பேன், ஒரு பயலும் பதில் சொல்ல மாட்டேன். நானே கேள்வியும் கேட்டு நானே பதிலும் சொல்லுவேன். வினாவும் நானே, விடையும் நானே. இங்கே நல்ல பதில் சொல்கிறாங்க. நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். இந்த பெருமை பூரா அந்த சந்திரசேகரன் ஐயாவை சேர்ந்தது. சரி, இப்போ திருப்பெருந்துறை மொத்தம் 4 கோயில் சொன்னேன். அம்மாவுக்கு பெருமை மதுரை, அப்பாவுக்கு பெருமை சிதம்பரம், இன்னொரு ஊர் குழந்தைக்கு தான் பெருமை. 400 கோடி ரூபாய் நகை முருகனுக்கு போடுவாங்க, அம்மாவுக்கு அப்பாவுக்கு இல்லை. இவர் தான் கம்பீரமாக வருவார். 400 கோடி வைரம், கம்பீரமாக இருப்பார். கார்த்திகைக்கு கார்த்திகை அபிஷேகம். அவருக்கு என்ன பேர்? முத்துக்குமாரசாமி. எந்த ஊர்? வைத்தீஸ்வரன் கோயில். ஒளியாத புவனத்துயிர்க்குயிரதாய் நிற்பது ஒரு தெய்வம் உண்டென எடுத்து உரையால் உணர்த்துவதை ஒளியைய வருவர் கேட்கும் ஊன்கண் உளக்கண்ணதாம் விழியாக முன்னின்று தன்னடி சுரந்து அவர்கள் வேண்டிய வரங்கொடுப்பான். மெய்கண்ட தெய்வம் இத்தெய்வம் அல்லால் புவியில் வேறில்லை என்றுணர்தியால். மெய்கண்ட தெய்வம் முத்துக்குமாரசாமி, முத்தையா, அவருக்குத்தான் எல்லாம். அம்மாவும் அப்பாவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. குழந்தைக்கு பெருமை. இன்னொரு ஊர் அடியாருக்கு பெருமை. சிவபெருமானுக்கு தேர் கிடையாது, சிவபெருமானுக்கு திருவிழா கிடையாது, சிவபெருமானுக்கு சிவலிங்கமே கிடையாது. ஆவுடையார் கோயில். நான் போய் ஐயர்கிட்ட கேட்டேன். 1961 நான் பிகாம் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு 18 வயசு. என்னங்க சாமி சிவபெருமானை காணா, ஏன் அவர் இங்கே இல்லைன்னே. ஐயர் கெட்டிக்காரர். அவர் குதிரையை கொண்டுக்கிட்டு மதுரைக்கு போயிட்டாருன்ட்டார். ஆமையா, திருப்பெருந்துறை சிவபெருமான். யாருக்கு தேர்? மாணிக்கவாசகருக்கு. திருவிழா யாருக்கு? மாணிக்கவாசகருக்கு. திருமேனி கூட மாணிக்கவாசகருக்கு. 4 ஊர். அடியாருக்கு சிறப்பு மாணிக்கவாசகர். அப்பாவும் பொண்ணும் ஓனா சிறுவைகள். இந்த கதைக்கு வந்த உடனே அந்த கதையை மறந்துடப்படாது. ஓனா சிறுவைகள் அப்பாவும் பொண்ணும் திருப்பெருந்துறைக்கு வந்துட்டாங்க. கையில் என்ன புத்தகம்? திருவாசகம். திருவாசகம் எத்தனை பாட்டு? மறக்கப்படாது. 600 ஐயா சந்தோஷம், 658 பாட்டு வந்துட்டாங்க. உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 21ஆம் தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகம். விடாமப்படி. உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. அருமையான பாட்டு. காஞ்சி பரமாச்சாரியார் 100 ஆண்டு வாழ்ந்த புண்ணியவான் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவர்கிட்ட 2 பேர் போய் குழந்தை இல்லை 10 வருஷம் ஆச்சுன்னு கேட்டாங்க. திருவாசகத்தில் 21ஆம் தலைப்பு கோயில் மூத்த திருப்பதிகம் படி. படித்தாங்க. 3 பிள்ளை பிறந்துச்சு. இன்னைக்கு நடக்குது. குழந்தை வேணும்னா திருவாசகம் எத்தனாம் தலைப்பு? 21ஆம் தலைப்பு. சார் கல்யாணமே ஆக மாட்டேங்குது. அப்புறமில்ல குழந்தை. கல்யாணம் ஆகிறதுக்கு எந்த தலைப்பு? திருவாசகம் 17ஆம் தலைப்பு. அன்னை 10 வேத மொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனர் அன்னே என்னும். அது படிக்கணும். சரி, அப்பாவும் பொண்ணும் படித்தாங்க. 45 நாள். அன்னைக்கு அப்பா தூங்குறார். கனவுல சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். கனவுல கடவுள் வருவாரா மாட்டாரா? என்னம்மா? சத்தியமாக வருவார். கொஞ்சம் அவரை நினச்சி படுத்தா வருவார். நம்ம இந்த கையில் ஒரு பிசாசை வச்சுக்கிட்டு 688 மெசேஜ்
ரொம்ப அவசியம் பாருங்க. அதை அப்படியே வச்சு ராத்திரி 1 மணி வரைக்கும் அதை பார்த்து இப்படியே நெஞ்சில் வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கினோம்னா நம்ம கனவுல இல்லை, நம்ம தெருக்காரங்கனவுல கூட கடவுள் வரமாட்டார் சாமி. ராத்திரி கனவுல சிவபெருமான், உன் தலைமாட்டில் 6 தண்டை வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. முழிச்சு பார்க்கிறார், கெட்டி தண்டை 6 வெள்ளி தண்டை. சத்தியம், நான் சொல்றது புராணம் இல்லை, உண்மை. செட்டியாருக்கு சந்தோஷம். வீட்டுக்கு போனாரா, தெய்வானை ஆட்சிக்கு 1 வருஷத்தில் ஒரு ஆண் குழந்தை, அடுத்து 1.5 வருஷத்தில் ஒரு ஆண் குழந்தை, 3வது ஆண் குழந்தை, 4வது ஆண் குழந்தை, 5வது ஆண் குழந்தை, 6வது ஆண் குழந்தை, 6 ஆண் குழந்தை வதவதன்னு பிறந்துச்சு. அப்புறம் 4 பொம்பளை பிள்ளை வேற. அடுத்த வீட்டுக்காரன் சொல்கிறான், கடைசி பொண்ணுக்கு போதும் பொண்ணும்னு பேர் வைங்க. என்னம்மா 10 பிள்ளை வீடு கொள்ளாம. நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கேன், அந்த இன்னும் அந்த குடும்பம் இருக்குது. மெட்ராஸில் நம்ம மாம்பழத்தில் இந்த வரலாற்றை இப்படி ஒரு கூட்டத்தில் சொன்னேன். ஒரு ஆட்சி எந்திரிச்சிருச்சு, ஐயான்னுது. ஐயோ என்னமோ கேட்க போகுதே. என்னன்ன அந்த 6 பேரில் எங்கள் தாத்தாவும் ஒருத்தருன்னுச்சு. எப்படி இருக்கேன், எங்கள் தாத்தாவும் ஒருத்தர். அடேப்பா, திருவாசகம் எங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா? படித்தா நல்ல குழந்தைகள் பிறக்கும். அப்புறம் கேட்டேன், அந்த தண்டையை என்ன பண்ணுனீங்க? தண்டையை உருக்கி சாமிக்கு வெள்ளி அங்கி பண்ணிவிட்டோம். இன்னும் ஒரு செய்தி சொன்னால் மணி 9,000. இன்னும் ஒரு செய்தி, அதுவும் முக்கியம். மகாத்மா காந்தியினுடைய சம்பந்தி ராஜகோபாலாச்சாரியார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராஜாஜி. மகாத்மா காந்தியினுடைய புள்ள தேவதாஸுக்கும் ராஜாஜியினுடைய பொண்ணு நாமகிரி என்ற லக்ஷ்மிக்கும் கல்யாணம். நாமகிரி எந்த ஊர்? நாமக்கல். நாமக்கல் அம்பாளுக்கு பேர் நாமகிரி தாயார். ராஜாஜி சேலத்தில் இருந்தார், வக்கீல். இங்கே கோயில்பட்டிக்காரங்க, சேலத்துக்காரங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் நன்றி வணக்கம். சேலத்தில் வக்கீல் ராஜாஜி. மனைவி இறந்து போயிட்டா. இவர் 4 முளை வேட்டி, தானே தயிர் சாதம் பண்ணுவார். மத்தியானம் தயிர் சாதத்தை கொண்டாந்து கோர்ட்டில் வச்சு சாப்பிடுவார். பெரிய கெட்டிக்காரர். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். வியாசர் விருந்து எழுதியவர், சக்கரவர்த்தி திருமகன் எழுதியவர், பகவத்கீதைக்கு விளக்கம் கொடுத்தவர், திருமந்திரம் 200 பாடல்களுக்கு விளக்கம் கொடுத்தவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார். ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல். வெள்ளக்காரன் போகிற பொழுது உரிமையை அவர் கையில் தான் கொடுத்துட்டு போனான். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் கோர்ட்டுக்கு வர்றார். 1937 கோர்ட். எந்த ஊர்? சேலம். பொட்டலத்தை பிரித்து வீட்டிலேருந்து கொண்டாந்த தயிர் சாதம் சாப்பிட போகிறார். எதிர்த்தாப்பில் ஒரு வக்கீல், ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர், அவர் எதிர்த்தாப்பில் உட்கார்றார். கிருஷ்ணய்யருக்கு ராஜாஜிக்கும் ஆகாது. ஏன்? கிருஷ்ணய்யர் அரசாங்கம், ராஜாஜி சுதந்திர போராட்டம். இவர் ஜெயிலுக்கு போகிறவர், அவர் இவரை ஜெயிலில் போடுறவர். புரியுதா? அப்படி ஒன்று பேசாது. அங்கே உட்கார்ந்தது கிருஷ்ணய்யர். கிருஷ்ணய்யரும் பொட்டலத்தை பிரித்தார். சாப்பிட போகிறார். தண்ணியை எடுத்தார், விளாவினார், ஒரு பாட்டு சொன்னார். ராஜாஜி காதில் அந்த பாட்டு விழுந்தது. பாட்டு நல்லா இருக்கே. ஓய் கிருஷ்ணய்யர், பேசாத ஆளு. ஓய் கிருஷ்ணய்யர், இந்த பாட்டு எங்கே இருக்கு? கிருஷ்ணய்யருக்கு சந்தோஷம். இவ்வளவு பெரிய மனுஷன், இத்தனை காலம் நம்மளோட பேசாதவர் பேசிவிட்டாரு. இந்த பாட்டு திருவாசகத்தில் இருக்கு. திருவாசகத்திலையா? திருவாசகத்தில் எங்கே இருக்கு? திருவாசகத்தில் 24ஆம் தலைப்பு, அடைக்கலப்பத்து, 10வது பாட்டு. சார் திருப்பி சொல்லுங்க.
24ஆம் தலைப்பு அடைக்கலப்பத்து 10வது பாட்டு. பாட்டு நல்லா இருக்கே. எங்கே கிருஷ்ணய்யர் இன்னொரு முறை திருவாசகத்தை சொல்லுங்க. வடங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தளங்கருந்தேனன்ன தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய் அடுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமேன். இதுக்கு என்ன அர்த்தம்? பகவானே, நான் பட்னி கிடந்தேன், பசிச்சுது, ஒரு வீட்டுக்கு போகிறேன், ரொம்ப பசி, அந்த அம்மா சோறு போட்டாங்க, சோத்தை அள்ளி அள்ளி கொட்டிக்கிறேன். ஏன் 8 நாளாக சாப்பிடலை? நீங்கள் 4 வேளை சாப்பிட்றவங்க இப்படி சாப்பிடுவிய, அவன் 4 நாளாக சாப்பிடலை, எப்படி இருக்கும்? வாரி வாரி கொட்டிக்கிறேன், எனக்கு தலையெழுத்தில்லை, விக்கல் எடுக்குது, சிவபெருமானே அருளாகிற தண்ணீரை கொடு. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரி கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன், தலையெழுத்தில்லை. இன்னைக்கு திருவாசகம் கேட்கணும்னு யார் யாருக்கெல்லாம் தலையெழுத்து இருக்கோ அவங்க தான் சில்வர் காலுக்கு வந்திருப்பாங்க. வேற இல்லைன்னா முடியாது. நான் கடைசியாக ஒன்று சொல்ல போகிறேன், ஞாபகம் வச்சுங்க. திருவாசகம் கேட்கிறது அவ்வளவு புண்ணியம். வடங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால். என்னடா வேணும்? தளங்கருந்தேன் அன்ன தண்ணீர் பருகத்தந்து உய்ய கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. பாட்டு அருமையாக இருக்கு. கிருஷ்ணய்யர், எனக்கு ஒரு திருவாசக புத்தகம் வாங்கி தர்றீங்களா? யார் கேட்குறா? ராஜாஜி. கிருஷ்ணய்யர் திருவாசக புத்தகம் வாங்கி கொடுத்தார். எங்கள் அப்பா 1958 எனக்கு 15 வயசு, 2 புத்தகம் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு புத்தகம் மர்ரே ராஜம் பதிப்பு ₹1 திருவாசகம், இன்னொன்று சக்தி கோவிந்தன் பதிப்பு பாரதியார் கவிதைகள் ₹1.5. நமக்கு பாரதி அன்றைக்கே பழக்கம். அந்த பாரதி 1958 பழக்கம், இந்த பாரதி இப்பொழுது பழக்கம். சரிதானே? மறக்கவே முடியாது. எங்கள் அப்பா 2 புஸ்தகம் வாங்கி கொடுத்தாங்க. பிள்ளைகளுக்கு திருவாசகம் வாங்கி கொடுத்தா தான் அப்பா, செல்லு வாங்கி கொடுத்தா டப்பா. வேற என்ன சொல்கிறது? பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்? திருவாசகம் வாங்கி கொடுக்கணும். படித்தது. வடங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன். அப்போ பாடம் பண்ண ஆரம்பித்தேன். 658 பாட்டில் கிட்டத்தட்ட 500 பாட்டு இப்போ பாடம். சுகமாக இருக்கு. டாக்டர் வாசுப மாணிக்கனார் என்னை பாராட்டி பரிசு கொடுத்தார் 1962. மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். ஆச்சா, பாரதியாருடைய பாட்டு திருவாசகம். இப்போ திருவாசகத்தை புத்தகத்தை வாங்கி ராஜாஜி படித்தார். நல்ல வேளையாக அவரை ஜெயிலில் போட்டாங்க. என்ன சார் நல்ல வேலையாங்கிறீங்க? நிம்மதி. இந்த வக்கீல் பொழப்பில் ஆளாளு வந்துக்கிட்டே இருப்பான். இப்போ ஜெயிலில் நிம்மதி. திருவாசகத்தை முழுக்க படித்தார். சந்தேகம் வர்ற இடத்தையெல்லாம் குறிச்சிக்கிட்டார். வெளியில் விட்டாங்க. நேர திருவி கல்யாண சுந்தர முதலியார் அவர்கிட்ட போனார். கருத்துக்கு சொன்னார். சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்கிட்டார். திருவாசகத்தை நல்லா படிச்சு விட்டார். 1954 தருமபுர ஆதீனம் மகா சந்நிதானம் திருவாசகத்துக்கு தண்டபாணி தேசிகரை வச்சு உரை எழுதினார். அங்கேருந்து கடுதாசி வந்துச்சு ராஜாஜிக்கு. திருவாசகம் வருகிறது, தண்டபாணி தேசிகர் உரை எழுதுகிறார், நீங்கள் அந்த உரைக்கு ஒரு முகவுரை தர வேண்டும். ராஜாஜி எழுதினார், நான் கிருஷ்ணய்யர் மூலம் திருவாசகத்தை பற்றி தெரிந்து கொண்டேன். அதன் பிறகு சிறையில் படித்தேன். சந்தேகம் வந்ததையெல்லாம் திருவிக்காவிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன்.
திருவாசகம் என் உயிர் நூல், என் உணர்வு நூல். நான் இறக்கும் பொழுது கடைசியாக திருவாசகத்தை படித்து விட்டுத்தான் இறக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். அதற்கு ஒருவர் உரை எழுதி இருப்பாரேயானால் அந்த உரைக்கு முகவுரை தரக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது. மன்னிக்கவும் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. இந்த செய்தியை ஆஸ்திரேலியாவில் சிட்னின்னு ஒரு ஊர், 2 தடவை போயிருக்கேன். சிட்னியில் சொன்னேன். சிட்னியில் யார் தெரியுமா ஏற்பாடு? இந்த யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள். இந்த யாழ்ப்பாணத்தை விட்டு அவங்கள விரட்டின உடனே அவங்க உலகம் பூரா பரவி சைவத்தையும் தமிழையும் வளர்க்கிறார்கள். கனடாவிலையும் வளர்க்கிறார்கள், லண்டன்லையும் வளர்க்கிறார்கள், அமெரிக்காவிலையும் வளர்க்கிறார்கள். யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள் அங்கே போய் இந்த சொற்பொழிவு பண்ணணும். நாள் ஒரு பெரிய ஹால், இப்படி போய் உட்கார்ந்தேன். நான் பேச ஆரம்பிக்கணும். அங்கேருந்து ஒரு அம்மையார் வந்தார்கள். ஒரு 70 வயசு இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். இப்போ அம்மாவுக்கு 80 ஆச்சு. பழுத்த பழம், செக்கச்சவேல்னு இருக்கிறாங்க. கேபி சுந்தராம்பாள் சிவப்பாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த அம்மா அப்படி இருக்கிறாங்க. வெள்ளைப்புடவை, விபூதி எல்லாம். அம்மா கண்ட உடனே எந்திரிக்கிறாங்க. நான் பார்த்தேன், யாரோ மந்திரி போல இருக்குது, நம்ம என்னத்துக்கு உட்கார்ந்து இருப்பானே. நானும் மரியாதையாக எந்திரிச்சிட்டேன். அம்மா எனக்கு பக்கத்தில் வந்தாங்க. ஐயா நீங்கள் உட்காருங்க. கிட்டத்தட்ட எனக்கு அந்த அம்மாவுக்கும் ஒரே வயசு. உட்கார்ந்தேன். ஐயா என்ன தெரியுதா? அம்மா நான் இன்றைக்கி தான் சிட்னிக்கு முதல்ல வந்திருக்கிறேன். எனக்கு தெரியலையே. நான் தான் சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணய்யர் பொண்ணு. எப்படி இருக்கான்? அவர் சொல்லி கொடுத்த திருவாசகத்தை இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு 2 பொண்ணு. அறிவாளிகளுக்கு 2 பொண்ணு இருக்கும். புரியுதா புரியலையா? புரிஞ்சா சந்தோஷம். அந்த அம்மாவுக்கு 2 பொண்ணு. கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டார். அவர் டாக்டரேட் PhD எங்கே சிலோனில். ஒரு பொண்ணு இங்கே இருக்குது சிட்னியில். நான் அவள் வீட்டில் தான் இருக்கேன். இப்போ இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். அதான் எல்லோரும் எந்திரிச்சாங்க. நீங்கள் கிருஷ்ணய்யரை பற்றி சொன்னதை நான் கேட்டிருக்கேன். ஐயா உங்கள் திருவாசகத்துக்கு வணக்கம். இப்போ சொல்லுங்கள், திருவாசகம் படிக்கணுமா வேண்டாமா? சத்தியமாக படிக்கணும். நான் கடைசியாக ஒன்று சொல்கிறேன்னு சொன்னல, இப்போ அதை சொல்கிறேன். இவ்வளவு நேரம் திருவாசகத்தை பேசியது புண்ணியம், அதை கேட்டதும் புண்ணியம். இந்த புண்ணியம் சந்திரசேகரன் ஐயாவுடைய திருவடிகளில் சேர்ந்து அந்த ஆன்மாவுக்கு நிறைவான இன்பத்தை கொடுக்கப் போகிறது. அதுதான் நம்ம பிரார்த்தனை. நம்ம வேறு என்னம்மா செய்ய முடியும்? சாப்பாட்டை வைக்கலாமே தவிர அவரை இனிமேல் சாப்பிடுவார். நல்ல ஞாபகம் வச்சுங்க, திருவாசகம் படித்தா அந்த ஆன்மா கடை தேரும். பகவான் ரமணரை விடவா நம்மெல்லாம் அறிவாளி ஆயிட்டோம்? இல்லை மரமலடிகளை விட நம்ம படிச்சுட்டோமா? ஒன்றும் கிடையாது. மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஊவே சாமிநாதையருடைய ஆசிரியர் சாக போகிறார். சாமிநாதையரை பார்க்கிறார். இப்படி பேச்சு வல்ல, தொண்டையில் அடைக்குது. திருவான்னார். யாருக்கும் ஒன்றும் புரியலை. என்ன திருவா? அதோட வார்த்தை நின்று போச்சு. சாமிநாதையர் அறிவாளி. ஓ திருவாசகம் படிக்க சொல்கிறார். சாக போகிற பொழுது இந்த பாட்டு வழங்குகின்றாய்க்கு உன் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தளங்கருந்தேனென்ன தண்ணீர் பருகத் தந்து உய்ய கொள்ளாய் அடுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமேன். மகாவித்துவானுடைய ஆன்மா ஆண்டவன் திருவடியில் அமைதி பெற்றது. போதும், 9 மணிக்கு நிறுத்தணும். யாருக்கு நன்றி தெரியுமா? இவ்வளவு நேரம் உட்கார்ந்திருந்த திருப்பணி செம்மல் ராமச்சந்திரன் ஐயாவுக்கு நன்றி. எப்பவும் தலைவர் எந்திரிச்சு போயிடுவார். புரியுதா?
இவர் பாடு பேசிக்கிட்டு இருப்பார். யார் 9 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிறது? பேசுகிறவங்களுக்கு தெரியாது, கேட்குறவங்களுக்குத்தான் தெரியும் இல்லையா? இவ்வளவு நேரம் நல்ல சபை கேட்டிருக்கிறது. புதுக்கோட்டைக்கு பெருமை, கம்பன் கழகத்துக்கு பெருமை, பாரதிக்கும் ஸ்ரீவித்யாவுக்கும் அவர்கள் தாயாருக்கும் பெருமை, அத்தனை பேருக்கும் பெருமை. இந்த உரையை சந்திரசேகரன் ஐயா திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நாளைக்கு காலையில் 8:50க்கு எனக்கு காசிக்கு ஃப்ளைட்டு. நாளைக்கு மத்தியானம் நான் காசியில் இருக்கணும். காலையில் 8:50க்கு மதுரையில் ஏறினா ஹைதராபாத்து போய் ஹைதராபாத்தில் மாறி 2:30 மணிக்கு காசிக்கு போகணும். காசியை நினைச்சாலே மோட்சம். இன்னைக்கு இந்த சபையிலே காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் அன்னபூரணியையும் பைரவரையும் நினைந்து சந்திரசேகரன் ஐயாவுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். இங்கே நின்று கேட்டுக்கிட்டே இருப்பார், நமக்கு தெரியாது. அந்த ஆன்மா சாந்தி அடைவதாக என்று வணங்கி என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு நல்காது ஒளியான் நமக்கு. அதுதான் என் தலைப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் நமக்கு அருள் பண்ணாமல் இருக்க மாட்டார். இந்த நம்பிக்கை வேணுமுங்க. நம்பிக்கை வேணுமா இல்லையா? நல்காது ஒளியான் நமக்கு. இது 21ஆம் தலைப்பு. கோயில் மூத்த திருப்பதிகத்தில் 10வது பாட்டுக்கு தொடக்கம். நல்காது ஒளியான் நமக்கென்று உன் நாமம் விதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தா வாய்குளரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர்க்கிறங்கி அருளாய் என்னை உடையானே. கடவுள் நமக்கு அருள் செய்யாமல் இருக்க மாட்டார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த நம்பிக்கையோடு இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு